கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்திகை தீபத்தில் ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்லி இப்போ சாமுண்டீஸ்வரி நார்மலாக ஒரு கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாமியார் ஊருக்குள்ள பேச்செல்லாம் கேட்டுட்டு சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, அக்கா ஒரு 3 சாமியார் வந்திருக்காங்க, அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாராம், அவங்கள ஆசீர்வாதம் வாங்கி கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லதுவே நடக்கும்னு சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரி சந்திரா, அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்றியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேக்கா, நான் உடனே போய் நான் விசாரித்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சாமியாரை சிவனாண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அடையாளமே தெரியாத மாதிரி, அதுவும் சக்தி வாய்ந்த சாமியாருன்னு சொல்லிட்டு அந்த சாமுண்டீஸ்வரி நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லாத போலாதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா சாமியாருங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா உள்ள வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்போ அவங்க பேசுறத பார்க்கும்போது உண்மையிலே இவங்க பக்தி உள்ள சாமியார். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரொம்ப நிறைய சக்தி இருக்கு, இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நல்லதே நடக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்க போய் நம்ப வச்சு சாமியாருங்க சிவனாண்டி அமுச்சு வச்ச ஆளுங்க உட்காந்துருப்பாங்க சாமியார் வேஷத்துல. ரேவதி என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிகிட்டு இருக்கும் போது கவனிச்சிட்டு இருப்பாங்க. சரி என்னதான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளோட ராஜராஜன் மயில்வாகனம் இவங்கள பார்த்தா ஒரிஜினல் சாமியார் மாதிரியே தெரியலையே, ஏதோ சும்மா ஆக்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அத்தை இதெல்லாம் நம்புறாங்க, நம்மளும் நம்ப வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்பிக்கை சொல்லிட்டு அப்படியே எபிசோடில் எல்லாரையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சந்திரகலா ஒரு பிளான் சொல்கிறாங்க. அக்கா நான் ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ரேவதிக்கு எப்படியோ வழக்கம் போல நாளைக்கு தாலி கட்ட போறோம். நாளைக்கு தாலி கட்டுற விஷயம் எல்லாருக்கும் தெரிய போகுது. தெரிஞ்சுதான் தாலிக்கு முன் எச்சரிக்கையாவே எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம ஒண்ணு பண்ணலாம், அந்த கார்த்தி கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்தாலும் தடுத்து நிறுத்திடுவான், அதனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்ன சந்திரா சொல்லு, நீ சொல்லி நான் ஏதாவது கேட்காம இருப்பனா, நீ ஏதோ பிளான் இல்லாம நீ சொல்ல மாட்ட, சரி சொல்லு என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லக்கா நாளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு இன்னைக்கே நம்ம மாப்பிள்ளைய தாலி கட்டிட சொல்லிடலாம், அப்படி ஒரு வேளை தாலி கட்டுற மாதிரி இருந்தா நாங்க நேத்தே கல்யாணம் பண்ணிட்டோம், சும்மா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஊர் ஜனம் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஆமா சந்திரா இது நல்ல யோசனையா இருக்கு, ஆமா நீ சொல்ற மாதிரி இந்த வீட்டுல நீ உன்னையும் என்னையும் மருது மாப்பிள்ளைய தவிர மீதி எல்லாரும் நம்மளுக்கு எதிரியா தான் இருக்காங்க, நாளைக்கு எதிர்பார்த்த மாதிரி கல்யாணம் நடக்கலைன்னா ரொம்பவே எனக்கு அவமானமா போயிடும், அதுவும் ரேவதிக்கு எதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும், அந்த ராஜசேதுடைய பேரை உள்ள நுழைஞ்சிருவான். ஆமாக்கா அந்த கார்த்தி சும்மா சின்ன விஷயத்துக்கே கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டான், இதுக்கு சொல்லவே தேவையில்ல, அதனால முன்னெச்சரிக்காவே கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிவா நம்ம போய் சாமியார் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அப்போ சாமியார் கிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணு வாழ்க்கைக்காக தான் நானே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்றேன், அவங்க வாழ்க்கை நல்லா அமையணும், அதுக்கு பாத்தீங்கன்னா நான் இப்பவே கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன், மாப்பிள்ளை எப்படியோ நாளைக்கு தாலி கட்ட போறாரு, அதனால அது இன்னைக்கே கட்டிட்டுமே, நாளைக்கு வேணா நம்ம ஊர் ஜனம் கிட்ட சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கும் போது, ரேவதிக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரோகிணி முதல் கொண்டு சரியான ஷாக்கு. என்ன சொல்றீங்க, என்னது நாளைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இன்னைக்கா, ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ரேவதி என்ன சொல்றாங்க, என்ன ரேவதி இதுல உனக்கு சம்மதம் தானே, அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன், எப்படியோ நாளைக்கு கல்யாணம் பண்ண போறது அது இன்னைக்கே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரேவதியும் பிடிக்காத மாதிரி வேற வழியில சரிம்மா நீங்க என்ன சொல்றாலும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. சரி அப்புறம் என்ன, 2 பேரும் நான் வாங்கி கொடுத்த மாப்பிள்ளை நீங்க போயிட்டு வேஷ்டி இது போட்டுட்டு வாங்க, ரேவதி நீ போயிட்டு நான் போட்டு முகூர்த்த புடவை எடுத்துட்டு வந்தல அதையும் போய் கட்டிட்டு வா, போ உடனே தாலி கட்டிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம மயில் வாங்கினதுக்கு சரியான ஷாக் ஆயிடுது. உடனே ரேவதி என்ன பண்றாங்க, அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த முகூர்த்த புடவையை போயிட்டு கட்டிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரோகிணி போயிட்டு என்ன ரேவதி அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்க, நீ கார்த்தி மாமாவை தானே விரும்புற, அவரை தானே நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாக்கா நான் என்ன பண்றது, எனக்கு தெரிஞ்சு
தெரிஞ்சு இந்த கல்யாணம் வந்து நடக்குமோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து கார்த்தியை நான் விரும்புகிறேன். ஆனால் அவர் பதிலுக்கு என்னை விரும்புகிறாரான்னு எனக்கு தெரியலையே. நீ தான் சொல்லிட்டு இருக்க ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து உன்னை விரும்புகிறாரு, உன்னை மேலே ஆசைப்படுறாரு, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தி அவர் வந்து தாலி கட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் ஒன்று சொல்கிறேன். அவர் வந்து உண்மையிலே விரும்புறது உண்மைன்னா கண்டிப்பாக இந்த அவசர கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்து என்ன தாலி கட்டட்டும் எனக்கு, இல்லை என்னை கூட்டிகிட்டு போட்டுடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி ரெடியாக, என்ன ரேவதி சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோ வந்துட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி, அவருக்கு ஒரு வேளை விஷயம் தெரியும்னா எப்படி வந்து வருவார், அதெல்லாம் தானாகவே தெரிஞ்சு வரணும்க்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து உடனே ரோகிணி என்ன பண்ணுறாங்க, மயில் வாகனத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த விஷயத்த. மயில் வாகனம் உடனே வந்து நம்மளோட கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரேவதிக்கு அவசரமாக கல்யாணம் நடந்துட்டு இருக்குது, என்ன பண்ணுறதே தெரிலப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது அவசரமாக கல்யாணமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா, அத்தை திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க, எங்கள் தலையில் குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ரோகிணி மாமா வந்து ரொம்பவே பயந்து போயிருக்கோம்ப்பா, ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தவாப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் வரமாட்டேன், அவளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என் மேலே விருப்பம் இருந்தால் இந்த கல்யாணத்தை அவளே நிறுத்தட்டும், அப்போ தான் வந்து நான் விரும்புகிறேன்றது அவளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மயில் வாகனம், என்னப்பா நீ இப்போ போய் இந்த மாதிரிலாம் டெஸ்ட்டு வச்சுட்டு இருக்க, ஒரு வேளை கல்யாணம் நடந்துச்சுன்னா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நடக்காதுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வச்சிருக்க அன்பு வந்து ரேவதி மேலே உண்மை, அது கண்டிப்பாக வந்து கல்யாணத்தை நிப்பாட்டும், ரேவதியே என்னை புரிஞ்சுப்பா, அவன் வந்து என் மனசில் வந்து அவன் மனசில் நான் தான் இருக்கேன், இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்வார். ஒரு பக்கம் வந்து ரேவதி சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் வந்து கார்த்தி என் மேலே ஆசைப்பட்டிருந்தா இந்த அவசர கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளோட கார்த்தி என்ன சொல்றார், ரேவதிக்கு உண்மையிலே நான் வந்தா அங்கே வந்து என்னோட அன்பு வந்து அவளுக்கு புரியாது, அவளே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துவா அப்படின்ற மாதிரி கார்த்தி ஒரு பக்கம் சொல்றாரு. விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வந்து இந்த மாதிரி திடீர்னு இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடை வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணால் இப்படியே முன்கூட்டியே கார்த்தி தெரிஞ்சு வந்து தடுக்க போறாருன்னு சொல்லிட்டு முன்னாடியே தாலி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விதிப்படி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட வேலையை வந்து வழக்கம் போல வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருக்காரு. ஆனால் யோசனை ஃபுல்லாகவே வந்து இங்கே தான் ரேவதி பக்கம் தான் இருக்குது, என்ன நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி வந்து வழக்கம் போல் வந்து தயங்கி வந்து மணமேடையில் வந்து நின்றுட்டுருக்காங்க, பூஜைலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க, அந்த போலீஸ் சாமியார் காலில் விழுந்து. அப்புறம் வந்து இவன் காலெலாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருக்கு. இவனுங்களை பார்த்தா மாமா எனக்கு வந்து உண்மையிலே எங்கள் சாமியார் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை பண்ணுறது, உங்கள் அத்தை பண்ணுற வேலை இதெல்லாம், கண்டவனெல்லாம் உள்ளே விட்டு நம்ம உயிரை எடுக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி வந்து இந்த கல்யாணம் வந்து நடந்துகிட்டே அப்படியே வந்து இருக்கும்போது கரெக்டாக வந்து ரேவதிக்கு ஒரு மாதிரி தலைவலி மாதிரி வருது, தலை சுத்தல் மாதிரி வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்து வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் எனக்கு கார்த்தி மாமா தான் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அப்போ வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, ரேவதி என்ன நீ சொல்கிறதெல்லாம் மறந்துட்டியா, நான் என்ன சொன்னேன், இந்த ஊர் முன்னாடி என்ன தாலி கட்ட வைக்கணும்னு சொன்னல, இப்போ நவோ வந்து மாற்றி பேசுகிற, இல்லை உங்கள் அம்மா உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லி தானே இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன்னு சொல்லும் போது, இல்லைம்மா எனக்கு வந்து கார்த்தி மாமா தான் வேணும், கார்த்தி என்னோட புருஷன், எனக்கு வந்து பழசெல்லாம் ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பழைய ஞாபகம் எல்லாமே நம்ம ரேவதிக்கு வந்து வந்துருச்சு இந்த இடத்துல. ஞாபகம் வந்ததை பார்க்கும்போது ரோகிணிக்கு வந்து செம்ம வந்து ஜாலியாக போயிடுச்சு. ஐயோ கடவுளே, ரேவதிக்கு எப்படியோ வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு, கார்த்தி தான் புருஷன் அப்படின்றத. இப்போ வந்து இவன் யாரு, இவர் எதுக்கு என் கழுத்தில் தாலி கட்ட வராருன்னு சொல்லி ஞாபகம் வந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மயில் வாகனம் ஃபோன் பண்ணி கார்த்திகிட்ட சொல்கிறாரு. கார்த்தி வந்து ரேவதியை மாதம் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அந்த இடத்துல இருந்து. இதோட எபிசோட்டோட அப்டேட் முடிஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.